उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। दौड़ जा दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई। उड़ जा उड़ जा उड़ जा, तेरी ज्योति आ गई। महिमा 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 आज तुझ पर छा गई। 1 2 3 स्टार्ट। उठ जा उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। उठ जा उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। ओ उठ जा तेरी शक्ति आ गई। उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई। दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई। ओ दौड़ जा दौड़ जा दौड़ जा। उड़ जा तेरी उड़ जा तेरी ज्योति आ गई। ओ उड़ जा तेरी ज्योति आ गई। महिमा 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 आज तुझ पर छा गई। ओ महिमा 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 आज तुझ पर छा गई। महिमा 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 तुझ पर छा गई। கரங்களை தட்டி ஆண்டவரே, அந்த மகிமைக்குள்ளே வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மகிமை கண்ட பேதுரு இங்கேயே தங்கி விடலாம் என்று சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு மகிமையில தங்கி விடுகிற வாஞ்சை. ஓ கண்களை மூடி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவரை நோக்கி பார்க்கலாம். ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களின் செய்தியை நான் இன்றைக்கு தொடர்கிறேன். இந்த செய்தியின் முடிவுக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் எழுதின தொகுத்த உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா என்கிற புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் 2 நாளைக்கு முன்னதாக அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது எல்லா கிறிஸ்தவர்களும் வருகையின் அடையாளங்களை அதிகமாக ஆணித்தரமாக பேசுவதைத்தான் விரும்புகிறார்களே வழிய அதற்குரிய ஆயத்தத்தை அவர்களிலே காணவில்லை என்பதினாலே பாரப்பட்டு 2 வருடமாக நான் ஜெபித்ததின் விளைவாக இந்த சின்ன புஸ்தகத்தை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார் என்று அவர் சொல்லி, இதுவரை 10 லட்சம் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட கிறிஸ்தவர்கள் கைகளிலே பல பாஷைகளிலே இது போய் சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று அவர் சொன்னபோது நான் ஆண்டவருக்குள் மகிழ்ந்தேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி வேதத்தை வேதமாக தியானிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல மகனை இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார். 10 பாஷைகள் பேசுகிறவர்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதை நீங்கள் அறிவீர்கள். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ நண்பருக்கு இதை கொடுத்து விடும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். கடந்த 2 நாட்களாக ஆவியானவரா என்கிற தலைப்பிலே நான் பேச ஆரம்பித்தேன்.
முதல் நாளிலே மழை நிமித்தமாக வெறும் முன்னுரையை மாத்திரம்தான் நான் சொல்ல முடிந்தது. நேற்றைய தினத்திலே நான் நேரம் எடுத்து விஸ்தாரமாக ஆவிக்கும் ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பித்து கொடுத்த போது அநேகரிடத்தில் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு அழகான ஒரு தெளிவு கிடைத்தது. ஆவியானவர் எங்களுக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார், சபைக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார், எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்ன காரியம் என்னை மிகவும் உற்சாகப்படுத்திற்று. நான் இந்த செய்திக்காக அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் போராட வேண்டியது இருந்தது. ஆண்டவரே, நான் முதல் முறையாக திருப்பத்தூர் பட்டணத்திற்கு போகிறேன். நீர் கொடுக்கிற இந்த செய்தி கொஞ்சம் கருகலான செய்தி ஆயிற்றே. அநேகரை குழப்பக்கூடிய சில காரியங்கள், அநேக காரியங்களை பார்த்தவர்கள் மத்தியிலே நான் பேசுகிறேனே. ஆகையினாலே அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் பேசுவதற்கு எனக்கு வார்த்தைகளை தாரும் என்று சொன்னபோது, நான் நேற்றைய தினத்தில் பேசின காரியங்கள் உங்களுக்கு எளிதான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று விசுவாசித்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நான் சொல்லும் போது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு விடுதலையை எப்படி கட்டளையிடுகிறார் என்பதை நான் காண்பித்து பல உதாரணங்களோடு அதை நிரூபித்து, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதையும், அதோடு கூட ஆவியானவர் தங்கி வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நீங்கள் மாற வேண்டிய கட்டாயத்தை சொல்லி அவருடைய வீடாக மாறிவிடுங்கள் என்று அழைப்பு கொடுத்து, அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் உங்களை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்தார். அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் ஆவியின் நிறைவு என்றால் என்ன என்பதை குறித்தும் நான் வேதத்திலிருந்து தெளிவாக விளக்க கர்த்தர் உதவி செய்தார். எப்படி ஆவியினால நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு அதையே தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மிகவும் நமக்கு பழக்கமான இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். 61வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதும், அவர் என்னை அனுப்பினார். இந்த வசனங்களை அபிஷேக கூட்டங்களை நடத்துகிறவர்கள், ஆவியானவரை குறித்த விளக்கங்களை கொடுக்கிறவர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தி இருப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், நீங்களும் அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல வாஞ்சிக்கிறேன். வேதத்திலே காணப்படுகிற அநேக வார்த்தைகள், அதுவும் விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலே காணப்படுகிற அநேக வார்த்தைகள் மெசியானிக் ப்ராஃபஸி என்று சொல்ல வேண்டும். அதாவது கர்த்தராகிய இயேசுவுக்கு பொருந்துகிற, கர்த்தராகிய இயேசுவினுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஊழியத்தை காண்பிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். நான் சொல்ல போறது கொஞ்சம் சிலருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொல்வதை நன்றாய் கவனியுங்கள். There are many prophecies in the Old Testament concerning Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அனைத்து காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக
இயேசு பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாக 100 வருடங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா காரியமும் எனக்கு இதமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவுக்கு உரியதை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறேன், சொல்லலாம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். உனக்கும் ஸ்திரீக்கும், அங்கே பாம்பை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து, சாத்தான் என்கிற அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் அந்த ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த அவர் யார்? இந்த அவர் யார்? ஏன் இதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில்லை? ஏன் ஐயா இந்த வசனத்தை, இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தானே, சாத்தானுடைய தலையை நசுக்குவேன் என்று ஊர்ல இருக்கிற பாம்பெல்லாம் போய் நசுக்க கொடுவதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், ஊர்ல ஓடுற பாம்பெல்லாம் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் பாம்பே சர்ப்பத்தை நான் நசுக்கிறேன்னா கூட இருக்கிற இன்னொன்னு உனக்கு குதிங்கால இது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புரிந்து கொள்ளும்படியாக நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். புரிந்து கொள்ளும்படியாக அவர் பேசுகிறேன். ஒரு வாலிப பெண் திடீரென்று ஒரு வசனத்தை எடுத்து, தேவன் எனக்கு இதை தந்தார் என்று இந்த வசனத்தை அவள் வாசித்தாள் என்றால் என்ன சொல்வீர்கள்? வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று உங்க வீட்டில் இருக்கிற 16 வயது குமரி வந்து, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, நான் கர்ப்பவதியாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க? என்ன ஒருபடியா பாக்குறீங்க? இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? இயேசுவுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் பொருந்தும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, வீட்டில் இருக்கிற எல்லா கன்னிகையும் நானும் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன், நானும் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன், நான் கர்ப்பவதியா இருக்கிறேன்னு சொன்னா கல்யாணமே ஆகலேடி. அதுக்குள்ள இந்த வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வந்து விட்டாய் என்று நீங்க ஒரே இடி இடித்து விடுவீர்கள். 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெயில் போட்டாள். தன்னுடைய பெயரை மறைத்து அவர் ஒரு மெயில் போட்டார். ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், யூத் மீட்டிங்ல நீர் உம்முடைய இமெயில் ஐடியை கொடுத்து என்ன கேள்வினாலும் கேட்க சொல்லி இருக்கிறீர், ஆகையினால் எழுதுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை மறைத்து இமெயிலில் எனக்கு ஒரு மெயில் அனுப்பினாள். ஆகையினால எங்கிருந்து அனுப்பினாள் என்று தெரியாது, யார் என்று தெரியாது, எப்படி என்று தெரியாது. அவள் சொன்னாள், ஏசாயா 54வது அதிகாரத்தின் 1வது வசனம், அது என்னது விளக்கும், இது யாருக்குரியது விளக்கும். நான் சொன்னேன், நீ யாருன்னு முதல்ல சொல்லு, அதுக்கு ஒரு விளக்குறேன். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும், வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே. இந்த வசனத்தை அவ போட்டு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு, கற்பவேதனை படாதவளே, கற்பவேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அவள் என்னிடத்துல கேட்டபோது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் என்றாள். நான் சொன்னேன், நான் யாருக்கு விளக்கம் சொல்றேங்கிறது முதல்ல எனக்கு தெரிஞ்சாதான் விளக்கம் சொல்லுவேன். நீ யாருன்னு சொல்லு அப்படின்னா அவ சுத்தி வளைச்சு சொல்ல மாட்டேங்கிறா, தான் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்ன நீ வசனத்துக்கு விளக்கம் கேட்ட வசனத்துக்கு சொல்ல வேண்டியதான? ஐயா நான் எனக்கு விளங்கிட்டு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அல்லது கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாம இருக்கிற, 2ல 1. அதனால இந்த வசனத்தை எடுத்து வச்சு இது எனக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ கேட்கிறாய்ன்னு சொன்ன உடனே அடுத்த மெயிலில் அவளுதுனா, அங்கிள் எனக்கு கல்யாணம் ஆகலை,
ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை தான் வச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பிள்ளை பெத்துறாதடி, பிள்ளை பெத்துறாதடி, பிள்ளை பெத்துறாதடி. வீட்லயோ மாப்பிள்ளைக்கு மேல மாப்பிள்ளையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரே போராட்டம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு. எங்க அப்பா சொல்றாரு, நீ ஒரே ஒரு மகா, உனக்கு கல்யாணம் கட்டாம நான் செத்து போனா உன்னை யாரடி பாப்பா, கல்யாணம் கட்டுற நீ பிள்ளை பேரு பெறாம போ அப்படின்னு சொல்றாரு. அவ எழுதியிருக்கா. இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை ஏண்டி பெறலாமாங்க. அதனால நீங்க விளக்கம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. எதையாயிலும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை தேவன் தனக்கு தருகிறார் என்று சொல்லுகிற பழக்கம் கிறிஸ்தவ உலகத்திலே தாராளமாய் ஏராளமாய் வந்து விட்டது. வாக்குத்தத்தம் 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 வாக்கு. ஏன்னா புத்தாண்டு வருது. வாக்குத்தத்தம் எல்லாம் வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. முதல்ல இந்த வசனம் முதலாவது யாரை குறித்து சொல்லுகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதையும் அதனுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்தால்தான் வேத வாக்கியத்தினுடைய விளக்கத்தையும் நம்மை செயல்படுத்த தூண்டுகிற ஆண்டவருடைய காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதை போலவே இன்னும் ஏராளமான வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். எது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதே, அவரை முகத்திலே அறைந்து அவருடைய முக அந்த கேடு அடைந்தபடியினால் இருக்குது. இந்த வசனத்தை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அந்த கேடடைந்தார் முகம், அந்த கேடடைந்தது, அந்த வசனத்தையும் எடுத்துக்கிட்டு அடிச்சாவது முகத்தை கெடுக்க கூடாதா? நீ ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லி தானே போட்டுக்கிட்டு இருக்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய பெரிய ஒரு கெட்ட பழக்கம், வேத புஸ்தகத்திலிருந்து ஏதோ அந்த கிளி சோசிய மாதிரி ஒரு வசனத்தை அப்படி போய் டக்குன்னு நல்லா இருந்தா வச்சிட வேண்டியது, இல்லைன்னா திரும்ப வச்சுட்டு வேற வசனத்தை எடுக்க வேண்டியது. ஏன்னா இது பொருந்தி வர மாட்டேங்குது. கேட்டா கர்த்தர் பேசினாரு, வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளாகவே தெரிந்து கொள்கிற கிளி சோசியக்காரர்கள் ஏராளம். நல்லா கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னதின் காரணத்தினால் தான் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை எடுத்து வாசித்த போது நடந்த காரியத்தை காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து எவ்வளவாக அழகாக பேசுகிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாய் கேட்கிறேன். 4வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அனுப்பினார் என்றெல்லாம் எழுதினதை கண்டு வாசித்து அங்கே உட்கார்ந்தார். 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை வாசித்து அந்த நாசரேத்தில் இருந்த மக்களுக்கு இன்றைய தினம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. I have come down to do this kind of ministry. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் அநேகருக்கு அறிமுகமாகாத போது அவரிடத்தில் ஒரு புஸ்தகத்தை வாசித்து நீ தான் வாசி இயேசு என்று அங்க ஜெப ஆலயத்தில் சொன்னபோது அவர் அந்த கண்டு அத்தனை வசனத்தை மாத்திரம் வாசித்து நிறுத்துகிறார். He was not reading the whole chapter of Isaiah. Please understand. ஐயா அம்மா, வேத வசனத்தை தவறாகவே நாம் பார்க்க படித்துக் கொண்டோம். எப்படியோ இழுத்துக்கொண்டு நம்மளை போய்விட்டார்கள். ஆகையினாலே நம்மை குறித்து தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களை ஆண்டவர் வாசித்த போது அதை பாருங்கள், நன்றாக கவனிங்கள். மறுபடியும் அந்த லூக்கா 4வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார். அதோடு நிறுத்திக்கிட்டார்.
ஏன் கீழே வாசிக்கல? இன்றைக்கு தான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தான் பாடம் வாசிக்கிறவர்கள் சபையில் என்ன சொல்றாங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் இப்ப தானே சொல்றாங்க. அன்னைக்கு அப்படி சொல்லலையே, கையில கொடுத்தாங்க. But he was particularly choosing that passage which was concerning him. தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய நோக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய வேலையை செய்ய போகிற விதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை இயேசு வாசித்து இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். There are so many messianic prophecies which is exclusively for Jesus and Jesus alone. இயேசுவுக்காக மாத்திரம், இயேசுவை குறித்து மாத்திரம் சொல்லுகிற அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் அவருக்கு மாத்திரமே உரியது. ஆனா அவர் இப்பொழுது தீர்க்க தரிசனமா சொன்னவர் இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு உடனடியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பார்க்கலாமா? திருப்பங்கள் மறுபடியுமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் அந்த காரியத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக நான் உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். 3வது வசனத்தின் கடைசி வாக்கியத்தை வாசிக்கலாம். அவர்கள் யாரு சொல்லுங்க? முதல்ல அவர் என்னை அனுப்பினார், இப்பொழுது அவர்கள் யாரையா? 4வது வசனத்தை வாசிங்க வெஸ்லி. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். பாழான பட்டணங்களை புதிதாக அவர்கள் என்று சொல்லும் போதுதான் இந்த ஊழியத்தினாலே, ஆண்டவர் செய்த ஊழியத்தினாலே, ஆண்டவர் அபிஷேகத்தின் பலத்தினால் செய்த ஊழியத்தினாலே பாதிக்கப்பட்டவராகிய சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், துயரப்பட்டவர்கள், சிங்காரம் இல்லாமல் சாம்பலை உடுத்திக் கொண்டிருந்தவர்கள், துயரப்பட்டு ஒடுங்கின ஆவிக்கு தங்களை விட்டு போட்டிருந்த இவர்களை நான் மாற்றினேன், அவர்கள் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சுக்கலுங்க. நீங்க சிறுமைப்பட்டவங்களா, இருதயம் நொறுங்கி இருக்கவங்களா, காயப்பட்டவங்களா, கட்டப்பட்டவங்களா? ஹல்லேலூயா. உங்களை விடுவிச்சு உங்களை கொண்டுதான் தலைமுறையா பாழானதை கட்ட தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. கீழே உள்ள வசனமே தெரியும், மேல மட்டும்தான் தெரியும். That belongs to Jesus and his ministry made me. அவருடைய ஊழியம், அவர் என்னை சிறுமைப்பட்டவனாய் இருந்த என்னை விடுவித்ததினால் உண்டான ஊழியம், கட்டுண்டவனாக இருந்த என்னை விடுவித்ததினால் உண்டான ஊழியம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பாடுவோம். தாழ்மையில்
கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே இந்த கூட்டத்துக்கு வரமுனால ஒரு தம்பி என்னைய பார்க்க வந்தான். அண்ணே அண்ணே குழந்தை ஏன் குழந்தைனே, நானும் என் மனைவி 3 மாசம் இருந்தோம், கர்ப்பவதியானா குழந்தை பெக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் பலவீனமா இருந்தானா அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன். இப்போ ஏன் குழந்தைக்கு 2 வயசை தாண்டிட்டு ஏன் குழந்தைய மாமனார் பார்க்க போனா, டேய் போடா நீ ஏன்டா என் குழந்தைய பார்க்க, உன் குழந்தை நீ பார்க்க கூடாதா? இப்படிப்பட்ட மாமனார்கள் நாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளைய பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைய பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறேன். அவருக்காக நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன். அவருடைய எல்லா கதையும் சொல்ல விரும்பல. வீட்டுக்குள்ள வராதடா, நீ யாரா? இதனால நீ நொறுங்கி போயிருக்கிற. நொறுங்கின இருதயமுறையுடைய காயங்களை கட்டுகிறதற்கு என் இயேசு அபிஷேகப்பட்டவராக உலாவி வருகிறவர் ஐயா. வீட்டுக்குள்ள வராதடா. தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் சிங்காரத்தை அணிவிப்பதற்கு ஆண்டவர், என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகையினால நீங்களும் நான் இன்னைக்கு தைரியமா பாடலாம். அருமையான சகோதரன் ஆசீர்வாதம் அடிக்கடி சொன்னார். என்ன சொன்னாரு? அண்ணன் ஒரு சாதாரண, I am from a very ordinary family, middle class family, very ordinary family. நான் ஒன்னும் மைசூர் மகாராஜாவுக்கு பேரனா பிறக்கல. I am from an ordinary family. இது காணக்குறைக்கு எங்க அப்பா அம்மா தங்களுடைய சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க அவங்களெல்லாம் வளர்த்ததுனால, அவங்களுக்கும் உதவி செய்ததுனால, I was a only son. ஒரு பையன், ஒரு பையன், ஒரே ஒரு பையன், மூத்த பையன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கல்லூரியிலையும் கோல்டு மெடலிஸ்ட், இன்ஜினியரிங்லையும் கோல்டு மெடலிஸ்ட் தான். ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா அந்த நாட்களில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்ப்பேன்ட்டாரு. மிலிட்டரியில் இருந்தவர், நல்ல பதவியில் இருந்தவர். நான் அரசாங்கத்துக்கு தான் உழைப்பேனால போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சார். போஸ்ட் ஆபீஸ்காரனுக்கு காக்கியும் கொடுக்க மாட்டான், பிரவுனும் கொடுக்க மாட்டான், நடுவில் ஒரு கலர் கொடுப்பான். அந்த பேண்ட எங்க அம்மா வெட்டி, அந்த நாட்கள்ல இந்த ஏட்டையா போடுற மாதிரி தான் இப்படி போடணும். அப்பதான் நமக்கு கஞ்சி போட்டு நல்லா தேய்ச்சி முன்னால குத்திக்கிட்டு போற மாதிரி போடணும். என் கூட பரவாயில்ல அப்படி குத்திட்டு போற மாதிரி போடுவான். எனக்கு எங்க அம்மா பேண்ட கட் பண்ணி காலை சுத்தி இருக்க மாதிரி போட. எங்க அம்மா வெக்கமா இருக்குமா, சட்டை போட்டு தானே போறேன், என்ன வெக்கம்? சட்டை போடாம போனாதான்டா வெக்கம். சட்டை அப்படிதான் ஏன் விளக்கப்பட்டேன். ஆனால் ஆனால் இன்றைக்கு நான் பெரிய பணக்காரன் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் மணி. I have a big ministry. பெரிய காரியம். போன மாசம் என் மனைவிய கோயம்புத்தூருக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ஆபரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டருங்க. நிக்க முடியலன்னு சொல்லி டாக்டருங்களாம் சோதிச்சு பார்த்து எம்ஆர்ஐ எடுத்து ஸ்பைனல் கார்டில் ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. நான் கோயம்புத்தூர் கொண்டு போகிறோம், என்கிட்ட காசு கிடையாது. என் மனைவிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு காசு கிடையாது. நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க கவனிங்க. என் பிள்ளைங்க 8 பேரும், மருமக்கள்மார் 4 பேரும், நான் என்னுடைய பிள்ளைகளும் மிஷினரி சம்பளத்தில் இருக்கிறதுனால அவங்களும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. படித்தவர்கள் எல்லாரும் மகா டாக்டர், மருமகா PhD,
மகன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஆனா எல்லாம் மிஷினரி ஆயிட்டதுனால மிஷினரிக்கு கொடுக்கிற அந்த அலவன்ஸ் தான் கிடைக்கிறதுனால எங்க பிள்ளைங்க எங்களை தாங்க முடியாது. கவனியுங்கள், இன்னைக்கு நான் பெரிய பணக்காரன் இல்ல, ஆனா இந்த புழுவை நேசிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் ஆட்களை தந்து, குடும்பங்களை தந்து, என்ன தூக்கி சுமந்து தேசங்களுக்கு சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை பாடாமல் இருப்பேனோ? தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா அருமை ரட்சகரே, ஆவியா. என்னுடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாம்பலை உடுத்தி கொண்டு திரிகிறவர்கள், துயரத்திலே மூழ்கி கொண்டு கிடக்கிறவர்கள், ஒடுங்கின ஆவி உடைய எல்லாரையும் தூக்கி வச்சு அவங்கள கொண்டு பாழா கிடக்கிறத கட்டுறதா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, இயேசுவின் மேல ஆவியானவர் இருந்ததுக்கு காரணம் ஒன்னைய தூக்கி எடுத்து ஒன்ன உபயோகப்படுத்துறது. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, என் மேல இருந்த ஆவியை இவனுக்குள்ள வைக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றதுனால, அந்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றதுனால என்ன ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொடுக்கிற 4வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர்கள் நெடுங்காலம், அதாவது சிறுமைப்பட்டு இப்பொழுது தேறினவர்கள், கட்டப்பட்டவர்கள் விடுதலையானவர்கள், இப்பொழுது நொறுங்குண்டவர்கள் சுகமாக்கப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள் இப்பொழுது ஆனந்த தைலத்தினால் நிறைந்தவர்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த, பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். பக்கத்துல கை பிடிச்சுக்கங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வேலை வச்சிருக்கார் பிரதர். நீங்க வெறுமனே கஞ்சிக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சோத்து பிரச்சனை தானே பெரிய பிரச்சனையா இருக்குது பிரதர். வேலைக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பிரதர். என்னய்யா உன்னை கொண்டு தானே பாழான வேலை கட்ட போறாரு. அதுவும் தலைமுறை தலைமுறையா இடிஞ்சு கிடந்ததெல்லாம் உன்னை கொண்டு தான் கட்ட போறாரு, 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 உன்னை கொண்டு தான் கட்ட. சபைக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த தேசம் பாழாய் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு மட்டும் தெரிஞ்சிட்டுனா இந்த தேசம் பாழா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சிறுமைப்பட்டவர்களும், எல்லா நொறுங்குண்டவர்களும், சுகமானவர்கள், விடுதலையானவர்கள், கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் உடனடியாக செய்ய போகிற காரியம் பாழானவைகளை கட்டுகிறது. I don't know how you see this. எப்படி இதை பார்க்கிறீர்கள் என்று தெரியாது. உங்கள் கண்களை எடுத்து உங்கள் பட்டி சுட்டிகளை பாருங்கள், உங்கள் பட்டணத்தை பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அநேகருடைய காரியங்களை பாருங்கள், இந்த தேசத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நம்ம ஊர்ல, இந்தியாவில் தான், எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்கார். நீங்களும் அந்த டிவியில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா பார்த்தா நல்லது. டிவி பார்த்து கெட்டு போனவங்க உண்டு புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அங்க நிர்மல் பாபான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கால் மேல காலை போட்டு தான் உட்காந்துருப்பாரு. அவர் கூட்டத்துக்கு போனா 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் போகணும்.
அவருக்கு பேர் பாபா. அவர்கிட்ட போய் ஒரு அம்மா சொல்லும், ஐயா கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுயா, பிள்ளை குட்டியை ஒன்றையும் காணுயா. அந்த அவர் அப்படி அப்படி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு 2 கிலோ குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிடு. அப்படியா ஐயா, அப்படியா பாபா, வாங்கி சாப்பிட்றேன். ஆசிராம் பாபான்னு ஒருத்தன் உண்டு, இப்ப உள்ள இருக்கிறான். நல்லா கவனிங்க. ராம்பால் ஒரு ஒரு பாபா உண்டு. அவனை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு இந்திய அரசாங்கம் செலவழிச்ச பணம் 70 கோடி. ஏன்னா உள்ள ஆயுதங்களே வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், அடியாளுகளை வச்சிருக்கான். 10,000 கம்பு மட்டுமே 10,000 வச்சிருந்தானா. இந்த தேசம் பாழாக நொறுக்கப்படவில்லையா? தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் கெடுக்கப்படவில்லையா? என்னுடைய ஜனம் நொறுக்கப்பட்டு பாழாக்கப்படவில்லையா? என்னை கேட்கிற என் அருமையான சகோதரா சகோதரியே, ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தினாலே உன்னை விடுதலையாக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கொண்டுதான் கட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். It is his desire. It is his plan. நல்ல கவனிங்கப்பா, நல்ல கவனிங்க. என்னை ஆண்டவர் கல்லறை தோட்டங்கள் என்று சொல்லப்படுகிற பீகாருக்கு தான் அழைச்சு போனாரு. இன்னைக்கு 1182 இடத்துல சபை கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அது ஏற்பட்டது என்றால் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்ன சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை கொண்டு பாழானவைகளை கட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் என் கரம் பிடித்திருக்கிறார், என்னை நடத்துகிறார். அதற்காகத்தான் இந்த ஆவியானவர் என்னோடு கூட இணைந்து செயல்படுகிறார். இதை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. நேற்று சொன்ன காரியத்துல சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும், அதை விளக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஐயா நீங்க சொன்னீங்க ஆவியானவருடைய வேலை பெரிய சுத்திகரிப்புற வேலை, ஆவியானவருடைய வேலை பல காரியங்கள் செய்யுது. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் பேரை சொல்லி தானே நிறைய காரியம் செய்யறாங்க. அது ஆவியானவரா ஆவியான எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? நீங்க சொன்னீங்க நேற்று ஆவி வந்து தள்ளும், நொர தள்ளும், அழுக்கி அலக்கழிச்சு கசங்கி பிழியும். அதெல்லாம் நாங்க அசுத்த ஆவி பிடிச்சவங்கள பாக்குறோம். ஆனா நல்ல ஆவி பிடிச்சவங்கள வேற மாதிரி இருக்காங்களே. அடே ஆவியில நல்ல ஆவி பொல்லாத ஆவின்னு இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. 5 காரியங்களை வேகமா காண்பித்துக்கு போட்டுக்க போறேன். இந்த ஆவி, அதாவது ஆவியானவர் அல்ல, ஆவி இந்த 5 காரியத்தை செய்யும். பக்கத்துல கை வச்சுங்க. சொல்ல போறத நல்லா கவனிங்க. இந்த ஆவி ஆவியானவர் அல்ல, ஆவி 5 காரியத்தை செய்யும். என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்ல போறேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நம்பர் 1 திருப்புங்கள் 1 சாமுவேல் 18வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. இப்போ பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்கிட்டு அவன் தீர்க்க தரிசனம் வீட்டுக்குள்ள சொல்லிக் கொண்டிருந்தான். சொன்னீங்களா? ஆளை பார்த்து சொன்னீங்களா? நீங்க தீர்க்க தரிசனம் கேட்க போற ஆள்டா கொஞ்சம் பார்த்துருங்க அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு. ஹலோ, கொஞ்சம் இந்த ஆள் வந்தாலே கடப்படாதான். நான் ஒன்னும் சொல்ல, நான் உங்களை வசனம் தானே சொல்ல சொன்னேன். வசனத்துல சவுலுக்குள் பொல்லாத ஆவி இறங்கிட்டு அவன் தீர்க்க தரிசனம். பைபிள் பொய் சொல்லாது. ஓஹோ, பொல்லாத ஆவி இறங்கினா கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஆனா கையில மட்டும் ஈட்டி வச்சுட்டு எவனடா குத்தலான்னு பார்ப்பான். உள்ள இருதயம் சரியாவே இருக்காது. உள்ள பொறாமை, காய்மகாரம் எல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவிக்கு பேரு என்ன ஆவி?
பொல்லாதாவி. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் தீர்க்க தரிசனம் கேட்கறவங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். திருப்பத்தூருக்கு முதல்ல வந்தாலும் வேலூர் மாவட்டத்தை குறித்து எனக்கு தெரியாதா என்ன? தமிழ்நாட்டுக்கே பிடிச்சிருக்க வியாதி வேலூருக்கு பிடிக்காதா என்ன? எல்லா இடத்துலையும் பிடிக்காதானே செய்யும். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் உடையவனெல்லாம் தேவ ஆவியினால் தான் சொல்லுகிறார் என்று தீர்மானித்து விடாதீர்கள். அதற்காக தீர்க்க தரிசனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தீர்க்க தரிசனங்கள் நம்புகிறவன் நான். தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு தேவன் சில வேளைகளில் என்னை உபயோகப்படுத்தி இருக்கிறார். நான் அதை சொல்லவில்லை. ஆனால் மாறாக மேல பொல்லாதாவி இறங்கிட்டு வாயில தீர்க்க தரிசனம் வந்தது. நல்லா கவனிங்க. இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்ன நான் சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும் அநேக காரியங்கள். இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 400 பேர் அவர்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வேதம் தெளிவாக எழுதுகிறது. வேதத்தை எழுதினவங்க யாரோ பைத்தியக்காரர் அல்ல தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்த தேவ மனிதர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் 2 பெரிய ராஜாக்கள், யூதாவின் ராஜா இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார். அதற்கு முன்னதாக 400 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனா எப்படி சொன்னாங்கிறது மாத்திரம் நீங்க கொஞ்சம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அப்போ அதை புரித்து அறியறதற்கு இங்க ஒரு காரியத்தை நீங்கள் பாரிக்க வேண்டும். அதை 22வது அதிகாரத்துல அங்கே மிகாயா என்கிற அனுப்பி, ஐயா எல்லாரும் மாதிரி நீரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று சொல்ல போது அவன் கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு பின்னதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வாசிக்கலாம். 9வது வசனம். அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, நல்லா கவனிங்கள், அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தரதை கேட்டார். அப்பொழுது அது, நல்ல கவனி, கர்த்தர் அதை கேட்டார். ஏனென்றால் ஆவி அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அப்ப இங்க தீர்க்க தரிசனம் சொன்னவங்க வாயில அந்த எந்த ஆவி கிரியை செய்தது? அங்க பொல்லாத ஆவி, இங்க பொய்யின் ஆவி இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, எதுக்கு பயப்படுறீங்க? வீட்டில் போனா அடிப்பாங்களா? வசனத்தை தானே வாஸ்தவம். பொல்லாத ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று போட்டி இருக்கிறது. பொய்யின் ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான் போட்டு. வெரி டேஞ்சரஸ் ஐயா. இப்ப யாரதான் நாங்க நம்புறது ஐயா? நாங்க என்ன ஸ்கேனிங் மிஷின் எடுத்தா பாக்குறது இவர் பொய் சொல்றாரா, பொய்யின் ஆவியில சொல்றாரா, மெய்யின் ஆவியில சொல்றாரா? ஹலோ, நல்லா கவனிங்க. பொய்யின் ஆவியில சொல்றாரா, மெய்யின் ஆவியில சொல்றாரா எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? யோசபாத்துக்கு தெரியும், ஆகாபுக்கும் தெரியும். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோசபாத்துக்கும் தெரியும், ஆகாப்
தன்னுடைய பெஞ்சாதிக்கு விற்று போட்ட ஆகாபுக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவனுக்கு இதமானவைகளை பிடித்துக் கொள்வதற்கு ஆசையா இருந்த ஆகாபுக்கு இதை கேட்பதற்கு மனது இல்லாய். மூணாவது அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகள் காட்டி கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு அதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 16வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தவள். குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தவள். குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண். இந்த ஆவி இருந்ததுன்னா மிகுந்த ஆதாயம் உண்டாகும். பக்கத்துல சொல்லுங்க, குறி சொல்லுகிற ஆவி மேல இருந்துச்சுன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு நிறைய பணம் கொட்டுதுன்னா அவன் நல்ல ஆவியில் தான் சொல்றான்னு நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. நிறைய பேர் நம்ம ஊழியத்தனையும் ஊழியக்காரனையும் எப்படி மெஷர் பண்றோம்? எப்படி வராரு? BMW வராரா, பென்ஸ்ல வராரா, முன்னால 4 கார் பின்னால 4 கார்ல வராரா, அப்படி போட்டிருக்காரா இப்படி போட்டிருக்காரா, காசு எவ்வளவு வச்சிருக்கிறாரு, அதை வச்சுதான் தீர்மானிப்போம் இல்லையா? நல்லா கவனிங்கம்மா, கவனிங்க. இந்த நாட்களிலே நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், உண்டாக்கி கொண்டிருந்தாள். ஆனா இருந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி. It can make money like anything. It can make money like anything. Do not measure a person by the money. பணத்தை வச்சு யாரையும் அளந்துடாதீங்க, பந்தா வச்சு அளந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. சில காரியங்கள் உங்களுக்கு எச்சரிப்பா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நான் காட்டித்து கொடுத்து விட்டு போக வேண்டியது அவசியம். பொல்லாத ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், பொய்யின் ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். குறி சொல்லுகிறவனும் எதிர்காலத்துல குறி சொல்றதுக்கு எதுக்கு பாருங்க, எங்க வீட்டுல நாய் காணாம போச்சு, எங்க போச்சு, இந்த பேய் சொல்லும். எங்க போச்சு, மாடு தொலைஞ்சு போச்சு, எங்க போச்சு, இது சொல்லும். மாட்டை அவன் எங்க வீட்டுல கட்டி போட்டுருக்கான்னுட்டு. அதனால அவன் மாடை பார்த்த உடனே வந்து பயங்கரமா மாட்டை வித்து பாதி காணிக்க கொடுத்துருவான். நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இது என்னடா, இது என்னடா, இது என்னடா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாக இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்துகளில் விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். 2 தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். ஒன்னு எரேமியா, அவன் சொல்றான் 70 வருஷம் கர்த்தர் உங்களை பாபிலோனுக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார். ஆனா அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி பேரோட போட்டிருக்கு. அடுத்த வசனத்துல சிதேக்கியா என்கிற தீர்க்கதரிசி போட்டிருக்கு, பேரோட போட்டிருக்கு. இல்ல, இவன் போய் சொல்றான், சமாதானம் 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 சமாதானம். இப்ப எரேமியாவுக்கு குழம்பி போகுது. ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்களா, நானே சொல்லிட்டேனா? அதனாலதான் எரேமியா சொல்றது, 9வது வசனத்தை பாருங்க. அந்த அதிகாரத்துல சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கு. அந்த தீர்க்கதரிசி போதும். இப்ப எரேமியாவுக்கு ஒரே பயங்கர குழப்பம். நான் 70 வருஷம் நீங்க அடிமைத்தனத்துக்கு போறீங்கப்பா, நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கப்பா, நீங்க விக்கிரகங்களையும் மற்ற பாகாலையும் வணங்கினால கர்த்தர் உங்களை பாபிலோனுக்கு அனுப்புறாருப்பா, நேபுகாத்நேச்சார் உங்களை வந்து அழிக்க போறான்ப்பா, உடைக்க போறான்ப்பா, நீங்க 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார்ப்பா. நான் தீர்க்கதரிசி சொல்ல, இன்னொரு தீர்க்கதரிசி சொல்ற சமாதானம் சமாதானம் சமாதானம். அப்ப சமாதானம் சொன்னா அது நல்ல தீர்க்க தரிசனம் எடுத்துறாத. People may say சமாதானம் 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 என்று மேற்பூச்சாய் பூசுகிற. சமீபத்திலே நடந்த காரியம் என்று சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஊழியக்காரன் என்கிற ஒரு ஊழியக்காரனத்தில் போய் ஒரு பெண்ணு கண்ணீரோடு கூட, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா,
அவர் கேட்கலாம் இல்லை, ஒன்றும் கேட்கல. எதுக்கு ஜெபம் பண்ணும்பா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவர் சொல்லுவார், போன காரியம் இரட்டத்தனையாய் திரும்ப வருகிறது. இவன் நடுங்கி போயிட்டு, யோ உடனே சொல்லிட்டேன், யோ நிறுத்தியா. இவருக்கு ஒன்றும் விளங்கலை. நீ தானம்மா ஜெபம் பண்ண சொன்ன, ரெட்டத்தனையாய் வரும்னுட்டு சொன்ன வசனத்தை சொல்லி தானே சொன்னேன். என் புருஷன் ஒருத்தியை கூட்டி போயிட்டா, நீ ரெட்டத்தை இன்னும் 2 பேரும் கூட்டி வருவான்னு சொல்றேன். நான் உன்னை விடுவேனா? நடந்தது சொல்ல. இவ போய் அழுதுகிட்டு என் புருஷன் இன்னொருத்தையை கூட்டிட்டு போயிட்டான், திரும்ப வருவானா? ஐயா ஜெபம் பண்ணுங்கண்ணா. இவர் ரெட்டத்தனையா வருவன்னா அவ என்ன செய்வா? விளக்கு மாறால் அடிப்பான். ஆண்டவர் சொல்றார் 28வது அதிகாரத்துல, வாசிக்கலாம் 15வது வசனம். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நல்ல கவனிங்க. அப்ப அனுப்பாம இருந்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் அனுப்பாம இருந்தாலே இவன் அலப்புவான். அவர் அனுப்பாமல இருந்தாலே அலப்பி பொய்யையே நம்பும்படியாக செய்து விடுவான். ஓஹோ, பக்கத்துல உங்க நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவி நமக்கு வேண்டாம்யா, ஆவியானவர் தான் யா வேணும். என்ன அவர் தான் என்னை தூக்கி எடுத்து என்னையே பாழானவைகளை கட்ட வைப்பதற்கு பலத்தை கொடுக்கிறவர். அந்த பலம் வேணும்னு சொல்ற மாத்திரம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாம, I am here to build the people, I am here to develop people, I am here to lift people. ஜனங்களை தூக்கி எடுப்பதற்கும் கட்டுவிப்பதற்கும் அவர்களை உயரமாக அதிகமாக டெவலப் பண்ணுவதற்கு தான் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கார். அதுக்கு தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்குள்ள செய்யறதுக்கு வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள செய்யறதுக்கு வாசம் பண்ணுகிறார். எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த அஷூரன்ஸ் இருக்குதோ அவங்க ஒரு நாளும் இந்த காரியத்தில். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறதுனால இவளை காட்டி கொடுத்து விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாசிக்கலாம் 16வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். என்ன செய்து சொல்லுங்க, என்ன செய்து மறுபடியும் சொல்லுங்க, என்ன செய்து? அற்புதங்களை நம்புகிறவன் நான், அற்புதங்களை அனுபவிக்கிறவன் நான், அற்புதங்களை வாழ்க்கையிலே காண்கிறவன் நான். ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்வதற்கு நான் தயங்க மாட்டேன். பிசாசின் ஆவிகளும் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை பெற்றதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லும், குறி சொல்ற மாதிரி குறிப்பா சொல்லும், சமாதானம் என்று சொல்லும், பொய்யை நம்பும்படி செய்யும். எல்லாம் இதெல்லாம் பொல்லாத ஆவின்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கல. ஏன்னா பொல்லாத ஆவினா கீழே தள்ளும், நுர தள்ளும், அலக்களிக்கும். அதை மட்டும் தான் நம்ம பொல்லாத ஆவின்னு உடனே கண்டுபிடிச்சிருவோம். இங்க ஒரு யாராவது ஒரு சகோதரி அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு சகோதரி அமைதியா இருந்து பக்கத்துல உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னா அப்படியா சொன்னா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அது பொல்லாத ஆவி. ஆனா இந்த பொல்லாத ஆவி வஞ்சகமாக, அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னார். வாசிக்கலாம் எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அடிக்கடி இந்த நாட்களிலே என்னுடைய கூட இந்த ஊழியங்களிலே என்னோடு கூட நிற்கிற தம் வெஸ்லி இதை அடிக்கடி அவர் சொல்லுகிறார். அப்படி வாயில் இந்த வார்த்தையில் அடிக்கடி வருகிறது. அண்ணே பொல்லாத காலம் என்று 24வது அதிகாரத்தின் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான கண்களை தேவன் உனக்கு தர விரும்புகிறார்.
ஆவியின் கிரியையா ஆவியானவரின் கிரியையா என்பதை நீ தெளிவாக கண்டுகொண்டால் தான் நீ பத்திரமாக வாழ முடியும் என்பதற்காக இருதயத்தின் பாரத்தோடு ஒரு பெரிய ஏக்கத்தோடு நான் உங்களுக்கு இவைகளை காண்பித்து கொடுத்தேன். இப்ப நேற்று பாடின அந்த பாடலை மறுபடியும் ஒரு கவியை பாடிட்டு, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் விளக்கங்களை விளங்கிக் கொள்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி வலது கையை உயர்த்தி நாம் பாடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஜபமாக வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்குள்ள வேத வசனம் புரிந்து கொண்டு வெளிச்சத்தில் நடக்கிறதற்கு என் தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய முக்கிய நோக்கத்தை நான் மறந்துவிடக் கூடாது. அதுதான் அங்க பிரச்சனை. அவருடைய நோக்கத்தை நான் மறந்துவிடக் கூடாது. நாம் அநேகரை வரங்களை வைத்து அளக்கப்படுத்திருக்கிறோம். வரங்கள் இவளுக்கு அழுக்குதமாய் கிரியை செய்து ஏராளமாய் கிரியை செய்கிறது என்று வரங்களை வைத்தே நாம் ஆட்களுடைய ஊழியத்தை அவருடைய கிருபைகளை அளக்கப்படுத்திருக்கிறதுனால நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, என் ஆண்டவர் சொன்னார், மரமானது கனியினாலே அறியப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய குணத்தை கொஞ்சம் பார்க்கணும் ஐயா. எல்லாம் வரங்கள் கிரியை செய்யலாம், ஆனால் அவனுடைய குணத்தை கொஞ்சம் பாருங்க ஐயா. அவனுடைய தாழ்மை இல்லையா, நீங்க ஓரம் கட்டிடலாம். ஏன்னா பெருமைங்கிற சரக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொந்தம், அவர் லூசிஃபர். ஹல்லேலூயா. ஆமா, பெருமையா இருக்கிறானா, பொருளாசையா இருக்கிறானா, அவனுக்கு தான் சொந்தம். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவன் தான் சொல்லுவான். ஆனா பவுல கேட்டினா, நிர்வாணியா இருந்தேன், பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையும் போல ஆனேன், ஆனாலும் இதுக்காக நாங்க கவலைப்படல. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் சார்ந்து போவதில்லை. எல்லாரும் தொடச்சு போட்டா சோறு வராம இருக்குமா? எல்லாரும் என்னை தள்ளி போட்டா சோறு வராம இருக்குமா? ஐயா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள். எந்த ஊழியம்? மகிமையான ஊழியம், பாழானவர்களை கட்டுகிற ஊழியம், விழுந்து கிடக்கிறவர்களை எடுத்து நிற்பற ஊழியம், கட்டுண்டவர்களை அழுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த குடும்பங்களை கட்டுகிறதற்கு. அதுக்காகத்தான் என்ன ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதுக்காகத்தான் இன்னைக்கு சாட்சி சொன்னது, எஸ்தர் சிஸ்டர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட போயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா சாபத்தினால எங்க அப்பா கம்யூனிஸ்ட், எங்க அம்மா இந்து, கம்யூனிஸ்டும் இந்துவும் சேர்ந்து சாபம் வந்து பெரிய பணக்காரமா ஏராளமான நிலபலன்களோடு இருந்த நாங்க பெரிய நிலையிலிருந்து ஓலை குடிசைக்கு வந்துட்டோம் ஐயா.
அப்பதான் அந்த இயேசு வந்தார். நான் பைபிளை வாசிக்கும் போது பைபிள் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓலை வீட்டில் ஒழுகும் மழை பெஞ்சதுன்னா ஒழுகாத இடம் போய் பார்த்துருக்கையா. ஆனால் கத்தரோ இன்னைக்கு பெங்களூருக்கு இங்கேருந்து அடுத்த நாட்டு கொண்டு போய் தமிழ் ஆட்களை விரும்பாத கர்நாடகாவில் கொண்டு போய் என் கூடாரத்தை எரிக்கிறதுக்கு ஆட்களாக அனுப்பின இடத்துல என்னுடைய சகோதரர்கள் மூலமாக 95 லட்சத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி இன்றைக்கு ஆலயத்தை எழுப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். தலைமுறையாய் பாழாய் கிடக்கிற குடும்பங்கள் உண்டு. தலைமையாய் இடிந்து கிடக்கிற குடும்பங்கள் உண்டு. தலைமுறையாய் விவாகரத்துக்களையும் குடியையும் வெறியையும் சந்தித்து செய்வனையினால அலக்களிக்கப்படுகிற குடும்பங்கள் உண்டு. அவர்களை கட்டுகிற பணிக்காகத்தான் தேவன் இயேசு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாழான பகுதிகள் எல்லாம் எடுத்து கட்டப்படுவதற்கு தேவன் உன்னைத்தான் நம்புகிறார். ஆகையினால அவர் மேலிருந்த ஆவியை உனக்குள் வாசம் பண்ணும்படியாக வைத்து என்னை என் பிள்ளைகள் வெளிப்படுத்துவார்கள். அவருடைய கனிகளை காண்பிப்பார்கள். தாழ்மையோடும் மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அதுதான் பவுல். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா, அவங்க அப்பா கப்பல் வச்சு ஓட்டினவரையா, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா, கமாலியனின் பாதத்துல இருந்து யூனிவர்சிட்டியில படிச்சவையா. ஆனா அவனை கேட்ட மிகுந்த மனத்தாழ்மையோடும், பவுலே நீ 14 வருஷத்துக்கு முன்னதாக 3ஆம் ஆனம் வரைக்கும் போனியே, அதை வச்சு ஒரு புஸ்தகம் எழுதி அதுல காப்பி ரைட்ல வர்றதுல நீ சம்பாதிச்சிருக்கலாமடா. பரலோகத்துக்கு போனா தேவதூதன் வந்தானா என் கையை பிடிச்சோன்னு அவனுக்கு ஷாக் அடிச்சிட்டு அவ்வளவு அபிஷேகம் எனக்கு. நம்ம ஆளுங்க சொல்ற கதை தான். தேவதூதனுக்கே ஷாக் அடிக்கிற வைக்கிற ஆட்கள். பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதன் கையை பிடிச்சிட்டு போகும்போது அவனுக்கு ஷாக் அடிச்சுட்டான். எங்க இருந்துப்பா வர அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து தான் வரேன். எது உள்ளியாப்பா வந்த? டிவி உள்ளே வந்தேன்ப்பா. நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சிங்கம் டிவிக்குள்ள இருந்து அப்படி வந்துச்சா. சிங்கம்னு நான் பார்த்துட்டேன், யூத ராஜசிங்கம் தான் வருதுன்னுட்டு. உடனே பணிந்து கொள்ள போனா உள்ளுக்குள்ள நரி வந்தது. அடே, நம்ம பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு காக்கா கல்லு அந்தா இந்தான்னு சொல்ற மாதிரி கதை சொல்லியே நம்ம ஆளுங்க பண்ண அட்டகாசம். அந்த மனுஷனை கேட்டு பாருங்க. 14 வருஷம் முன்னதாக 3ஆம் ஆனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அறிவேன். அதை மேன்மை பாராட்டாதபடி எனக்கு ஒரு முள்ளு கொடுத்துக்கப்பட்டதுனால நான் அதை சொல்லி என்னை மேன்மை பாராட்டவில்லை. எந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு. ஏன் கண்ணீர் வந்ததுன்னா, ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா ஜாதிக்காகவும் பலியான பெண்ணும் என் தேசத்துல இன்னும் நரபலி நடக்குது. ஆண்டவரே பொண்ணு வேணும்னுட்டு பொருள் வேணும்னுட்டு பிள்ளைய கொண்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு வைத்த கீறி குடலை எடுத்து சாமிக்கு போடுறான. ஆண்டவரே என் தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவரே என் ஜனத்தினுடைய காதுகள் திறக்கப்படாதா, கண்கள் திறக்கப்படாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மூப்பர்களை அழைத்து அவனால் உருவாக்கப்பட்டவர்களை வைத்து பேசினா, உங்க மத்தியில நான் எப்படி இருந்தேன்பா? மிகுந்த தாழ்மையா இருந்தேன்பா, மிகுந்த கண்ணீரோடு இருந்தேன்பா, கொஞ்சம் பத்திரமா நடங்கப்பா. ஐயா, நாம் என்றைக்கு வரங்களை வைத்து ஆட்களை அளக்க ஆரம்பித்தோமோ, வரம் இருக்கிற மாதிரி எல்லாரும் நடிகனாக மாறிவிட்டான். என்னால் வரத்தை நேற்று தினத்தில் சொன்னேன். ஸ்க்ரூ டிரைவர், அது ஒரு சுத்தியல், அது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அது ஒரு பெரிய கட்டிங் பிளேயர், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரூ டிரைவரோட நின்று, இந்த திருப்பத்தூருக்கு ஸ்க்ரூ டிரைவரோடு வந்திருக்கிற என்ன இடத்தில் வாருங்கள், எல்லாருக்கும் நட்டை லூஸ் பண்ணி விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
இல்லையா? அதை வச்சு என் மேன்மை பாராட்டணும், அதை வச்ச என் மேன்மை பாராட்டணும் இல்லையா? வேண்டாயா. மரங்களை கனிகளினால் அறிவீர்கள். ஏனென்றால் என் ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனத்தை தான் தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அந்த வசனங்களுக்கு நேராக திரும்பலாம். என்ன செய்கிறாராம் அந்த ஆவியானவர்? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அந்த சாயலை எந்த சாயலாக? என் மகிமையான இயேசு கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அந்த ஆவியாகிய கர்த்தராலே நான் மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்தார்னா தினந்தோறும் மறுரூபப்படுத்துறாரு. யாரோ பின்னால சொல்றதை கேட்டு, நேத்து காளியா இருந்தேன் இப்ப பத்திர காளியா இருக்கேன், அவ்வளவுதான். இது மறுரூபம். ஆவி பெறமுன்னால காளியா இருந்தேன் இப்ப பத்திர காளியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த ஆவியானவரை இல்லையா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, நினைவெல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடியும் பாடலாமா? மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்ல கவனிங்க. என்னுடைய 4வது மகள் ஒரு டாக்டர். அவள் கர்ப்பவதி ஆன போது அவருடைய கணவன் ஒருவர் இன்ஜினியர். 2 பேரும் மிஷினரியாக இருக்கிறார்கள். மிஷினரி டாக்டராக இருக்கிறார், இவர் மிஷினரி இன்ஜினியராக இருக்கிறார். நான் ஒரு செய்தியில உன் கர்ப்பத்தில் இருக்கிற 6 மாத குழந்தையும் தேவ சத்தத்தை கேட்க முடியும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலையும்
மெடிக்கல் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். நன்றா கவனிங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எலிசபெத் 6 மாத கர்ப்பிணியாக இருந்த போது மரியாள் அவருடைய வீட்டில் போய் வாழ்த்தின போது பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சென்று. நான் அதே ஒரு டாக்டர் இடத்துல கேட்டேன், இன்டர்நெட்ல போய் பார்த்தேன். த ஃபர்ஸ்ட் ஆர்கன், முதலாவது உறுப்பு பிள்ளைக்கு பூரணப்படுவது காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம். பிள்ளை தாயின் வயிற்றிலே உருவாகும் போது அந்த பூரணப்படுகிற முதல் உறுப்பு காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதையும் பார்த்து டாக்டர் இடத்துல கேட்டு இன்னொரு ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். a child in the womb can listen to the voice என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசித்து என்னுடைய பிரசங்கத்திலே திருமணமான தம்பதியர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீ திருமணத்திலே நீ கர்ப்பவதி ஆகும்போது நீ மிகவும் கவனமாய் பேச வேண்டும். ஏனென்றால் உன் பிள்ளை பிறக்கும் முன்னதாகவே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை அதை கேட்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று நான் பேசி இருக்கிறேன். கவனிங்கள், திருமணமானவர்களும் கர்ப்பவதிகளும் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நீ இங்க சண்டை போடுறத உள்ள இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால வெளியே வந்து சண்டை போட்டான்னு நீ ஆச்சரியப்படாத. இதை என்னுடைய மகனும் மருமகளும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக மை சன் இன் லா அவர் தினந்தோறும் தன்னுடைய கிட்டாரை எடுத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியினுடைய வயிற்று பக்கத்தில் வைத்து சில கிறிஸ்தவ ஆராதனை பாடல்களை பாடி அவனுக்கு ஒரு கதை சொல்லுவது வழக்கம். கிறிஸ்தவ பைபிள் வாசித்து அவனுக்கு பைபிளில் கதை சொல்லுவது வழக்கம். உள்ளே கற்பத்தில் இருக்கும் போதே ஆரம்பிச்சாச்சு. அதை ஆரம்பிச்சு டெய்லி ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டில் இருக்கும்போது, இல்லைன்னா என் மகளே அவளே ஒரு பாட்டு பாடி பிள்ளைக்கு கதை சொல்கிற மாதிரி, சண்டே ஸ்கூல் நடத்துகிற மாதிரி அந்த பிள்ளை இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ 2 மாதம் தான் ஆச்சு. இஸ் ஜஸ்ட் 2 months. அவனுக்கு நாங்கள் அந்த பையனை அவன் என் மக கதை சொல்லும் போது நீங்கள் பார்க்கணும். அவளுக்கு ஏசு வந்தாருன்னு சொன்னால் உடனே அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படி பெருசாயிரும். ஏசு வந்தாருப்பா, எரிகோ வீதியில் வந்தாருப்பா, அங்கே ஒரு குருடே பிறவியாக இருந்தான்ப்பா. என் மகா சின்ன பிள்ளைங்களை எப்படி அவனுக்கு விளங்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனை பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி, சண்டே ஸ்கூல் நடத்துகிற மாதிரி டாக்டர் தான். ஆனால் அவள் சொல்லுவா, ஏசு வந்தபோது அந்த குருடனுக்கு பிறவியில் இருந்து கண்ணு தெரியாதனால என் பேரனுடைய உதடெல்லாம் பார்க்கணும். உடனே அவர் ஏசு இருந்தோடனே அவர் ஏசுன்னு கத்துனா உடனே அழுகிற மாதிரி ஆயிடுவான். 2 months ஏசுன்னு அவன் ஏசு உடனே ஏசு நின்னா இருப்பான். உடனே அப்படி பார்ப்பான், அப்படி சாதாரணமாயிருவான். அதுக்கு பிறகு ஏசு கூப்பிட்டு நான் உனக்கு பார்வை கொடுக்குறேன்னு சொன்னார்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவா. நான் உனக்கு பார்வை கொடுக்கணும். அவன் உடனே பார்த்துட்டான்னு 2 மாசம் தான் அது. அந்த இயேசுவை தாண்டா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நான் பார்க்கணும். எப்ப இருந்தே படிச்சாச்சு? 6 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணி, இப்போ வெளியே வந்த பிள்ளை அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு வேற ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை சொல்ல அந்த முக பாவனையில் இருக்கிற மகிழ்ச்சி, முக பாவனையில் இருக்கிற பிரகாசம், அவன் அந்த கதையை சொல்லிட்டு பிள்ளையை வெளியே எடுத்துட்டு வந்தான்னா நான் கேட்பேன், என்னம்மா பிரைட்டாக இருக்கிறானே? ஏசுவை பற்றி சொன்னேன் டேடி, பிரைட் ஆகிட்டான். அப்பா கருப்பு, அதனால பிள்ளை பிரைட்டாக வராதில்லை. ஆனால் அவன் சொல்லி பிள்ளை இப்போ பிரைட்டாக என் மக கலருக்கு வந்துட்டான். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை பற்றி சொன்னாலே பிறந்த பிள்ளையிலேயே ஒரு பிரகாசம், பெரிய வெளிச்சம், ஒரு மாறுதல். நானே சொன்னேன், டி ஒன்னே மாதிரி பிள்ளை பெற்றுக்க கூடாது, அப்பா மாதிரி பிள்ளை பெற்றுட்டியடி அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தா அம்மா மாதிரி ஆயிட்டான் கலர். எப்படி ஆச்சுன்னா கதை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லியே கலரே மாறி போச்சுயா. இயேசுவை பற்றி பாடி இயேசுவை பற்றி கேட்டு உன் இருதயமும் உன்னுடைய நிலைமையும் மாறலைன்னா எங்கேயோ ஒரு ஓட்ட கிடக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உருவம் மாறாமல் இருக்கலாம், உள்ளம் ஒரு ஏக்கத்தோடு எப்போ வருவீங்க ஆண்டவரே, எப்போ வருவீங்கப்பா, எப்போ வருவீங்க? அப்படி எப்போ வருவீங்கிற எண்ணம் உள்ள வந்துட்டுனா, நான் வரும்போது உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது வெறுங்கையா வந்துடணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கறதுக்கு நான் வெறுங்கையா வந்துடணும். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, வெறுங்கையா ஒருத்தனும் என் சந்நிதியில் வரக்கூடாது.
அதனாலதான் ஆதி பக்தர்கள் ஒரு அழகான பாடலை பாடினார்கள். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சியுமே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. தெரிந்தவர்கள் பாடலாமா? வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். போன டிசம்பர் மாதத்துல கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கிற செர்வார கோணம் என்று சொல்கிற கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தில் 3 நாட்கள் பேசும்படியாக கடந்து சென்றேன். இந்த சாட்சி என்னை மிகவும் பாதித்த ஒரு சாட்சியாக என்னால் தைரியமா சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கேரளாவினுடைய மாநில பாரசாலை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல செர்வார கோணம் என்கிற இடத்துல 3 நாட்கள் திறந்த வழியிலே கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நான் 3ஆவது நாள் போகும் முன்னதாக என்னை சந்திக்க முடியாத என்னுடைய அறைக்கு நிறைய பேர் வந்தார்கள். நான் ஒரு போதகர் வீட்டிலே தங்கியிருந்தேன். அது கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அங்கே நான் தங்கியிருந்தேன். என்னை சந்திக்க ஏராளமான வந்தார்கள். ஒரு எம்எல்ஏ வந்தார், மற்றவர்கள் வந்தார்கள். ஆகையினால் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். குளித்து நான் புறப்பட வேண்டியதற்கு நேரம் இல்லாதபடி பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஒர்ஷிப் நடந்து கொண்டிருக்கு, நான் ஓட வேண்டும். ஆகையினால என்னை பார்க்கிற வாலண்டியர்ஸை சொன்னேன், தம்பி போதுமா, மற்றவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொன்ன போது அவர்கள் வந்தவர்களை திருப்பி அனுப்பினார்கள். அதில் ஒரு ஏழை தாய், 80 வயதை கிட்டத்தட்ட நெருங்க போகிற அந்த தாய் ஒரு பொட்டணத்தோடு கூட வந்து அந்த வாலண்டியரை பார்த்து சொல்லியிருக்கா, நான் அண்ணன் பேசலாம் மாட்டேன், இது அவர் கையில் கொடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன போது, பொட்டணம் தானம்மா, நீங்கள் வேணா ஒன்று செய்யுங்க, அங்கே புஸ்தக கடை இருக்குது, ஜெம்ஸ் புஸ்தக கடை இருக்குது, அண்ணனுடைய புஸ்தகம் சிடிலாம் அங்கே விற்கிறாங்களா, அங்கே கொடுத்துட்டு போங்க, அண்ணன் பார்த்து வாங்கி கொடுத்து அண்ணன்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த அம்மா திரும்பி போயிடுச்சு. நான் அதுக்குள்ள குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு அவசர அவசரமா வேகமா நான் வண்டியில் ஏறி வரும்போது அந்த அம்மா வழியில் நின்றுச்சு. வயதான தாய், மெலிந்த உருவம், கிழிந்த பிளவுஸ், ஒரு பழைய சாரி. வண்டி நிறுத்தினோடனே நான் என்னுடைய கிளாஸ் விண்டோவை கீழே இறக்கினேன். அந்த அம்மா என் கண்ணத்தை தொட்டு என் மகனை என்று முத்தம் கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை, இதை என் கையில் கொடுத்தாங்க. நான் அந்த பொட்டலத்தை வாங்கி பார்க்கறதுக்கெல்லாம் முடியலைன்னுட்டு என் பின்னால் இருந்த சகோதரன் ஒரு கனகராஜன் ஒருத்தர், அங்கே ஒரு பெரிய ஒரு கெசட் ஆஃபீஸர், அந்த ரிட்டையர்ட் ஆகி எங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கார். அவர் கையில் கொடுத்துட்டு நான் மேடைக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன். கூட்டத்தை முடித்து உடனடியாக நான் பீகாருக்கு கிளம்ப வேண்டியதாகி போச்சு. நான் அந்த பட்டணத்தை கொடுத்து நான் விசாரிக்கலை.
15 நாட்கள் கழித்து திருவல்லாவுக்கு மறுபடியும் பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு கேரளாவில் நடந்த ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் போன போது என்னை பார்ப்பதற்கு அந்த போதகரும் அந்த பிரதர் கனகராஜும் வந்தபோது அவர் என்னை பார்த்து கேட்டார், அண்ணே நீங்கள் காரில் ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு பொட்டலம் கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்குது. அது என்னது தெரியுமா? 270 ரூபா, 1 ரூபா காயின். ஆனால் எனக்கு விளங்கலை. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்ணே, அவங்க பேர் சரோஜா. நான் சொன்னேன், எப்படி அவங்க கொடுத்தாங்க, என்னதான் எழுதியிருந்தாங்களா? நாங்கள் 2 பேரும் அவங்கள பார்க்க போனோன்னே, அவங்க ஒரு பிச்சைக்காரி. எனக்கு இருதயமே ஒரு நிமிஷம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு பிச்சைக்கார பொம்பளை. அவங்களுக்கு மூத்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து ரோட்டில் விழுந்துட்டாங்க. காரில் அடிபட்டதுனால வீட்டில் படுக்கை விட்டு ஒரு அடியும் கீழே வைக்க முடியாமல் மலை ஜலம்லாம் படுக்கையில் கழிக்கிறதுனால இந்த அம்மா தான் அவங்கள பார்க்குறாங்க. இவங்களுக்கு வேற யாரும் இல்லை. இவங்க இருக்கிறது ஒரு குடிசை. தன்னுடைய சகோதரி தன்னை காட்டிலும் வயதானவர்களையும் பார்க்கணும், தன்னையும் பார்க்கணும். வேற உதவி இல்லாதனால இந்த அம்மா வெளியில போகவே முடியாது, ஒரு கூட்டத்துக்கு கூட போக முடியாது. ஆனா அவங்க வீட்டு வாசல்லையே இருந்து, அது ஒரு பெரிய ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சுதான் 2 பேரும் பாதுகாக்கிறாங்க. ஆனா 6 மாசத்துக்கு முன்னால ஏதோ ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியமா போயிருக்கும் போது அந்த வீட்டில் டிவியில் நீங்க பேசின டிவிடி அங்கே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை இந்த அம்மா 1/2 மணி நேரம் கேட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே தாக்கம், ஐயோ என் சகோதரியை பார்க்கறது நல்லதுதான், ஆனா ஆண்டவர் தன்னை சந்திக்க போகும்போது நான் வெறும் கையா போயிருவனோன்னு சொல்லிட்டு ஏக்கம் வந்ததுனால வீட்டுக்கு வந்து அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், அந்த பிச்சை எடுக்கிற காசுல ஒரு சின்ன பகுதி எடுத்து அந்த மகனுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லும்போது, நான் அந்த ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போனதுனால என்னை பார்க்க வந்து 270 ரூபா, 1 ரூபா காயின் பிச்சை எடுத்ததை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் தான் ஆத்மாக்களை சந்திக்க முடியல, அவராது சந்திச்சு என் கணக்கில் வரும்போது 80 வயதை தொட போற பிச்சைக்காரியாய் நான் மரித்து பரலோகத்துக்கு போகும்போது என் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கும் போது வெறுங்கையா வரல ஆண்டவரே என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொன்ன காரியத்தை கேட்டபோது நாங்கள் 3 பேரும் அந்த இடத்துல முழங்கால் போட்டோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ உங்களை உணர்ச்சி வசத்தில் கொண்டு வந்து வைத்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர் வருகிறதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவரே. That is one of his greatest ministry, to prepare you to meet your God. உன்னுடைய தேவனை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி, உன்னை சுத்தப்படுத்தி, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை கரை திரை பிழை இல்லாதவளாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, உன் கையிலே அவர் வரும்போது ஆத்மாக்களோடு கூட போவதற்கு உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் உனக்கு வரங்களை தர விரும்புகிறார், உனக்கு வார்த்தையை தர விரும்புகிறார், உனக்கு கிருபையை தர விரும்புகிறார், உனக்குள்ளே வாசம் செய்து உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். செயல்படு செயல்படு செயல்படு, என்னை சந்திக்கும் போது நீ வர வேண்டும் என்பதற்காக உனக்குள்ளே இருந்து உன்னை தட்டி எழுப்பி கொண்டிருக்க, கமான் 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 என்று. இந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்பீர்களோ? தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிற பவுல், வாசிக்க நேரமில்லை, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் மகிமையின் சரீரத்தை நாம் தரித்துக் கொள்ள போகிறோம். வாசித்து விடலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்புகிறோம். 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். 5வது வசனம்.
இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த, இதற்கு என்ன ஆயத்தப்படுத்த, இந்த போர்வையை களைந்து போட்டு கைவேலை அல்லாத மேலோக வீடை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, தரித்துக் கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அச்சாரமாகத்தான், அடையாளமாகத்தான் தேவன் தம்முடைய ஆவியானவரை உனக்குள்ளே வாசம் பண்ண வைத்திருக்கிறார். நண்பர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவேலை அல்லாத பொன் வீடு உனக்கும் எனக்கும் உண்டென்பத அந்த தைரியத்தையும் அந்த உறுதியையும் உனக்குள்ளே உருவாக்குவதற்கு மாத்திரமல்ல, வெறும் கையாய் நீ வராதபடிக்கு உன் கைகளை கனிகளினால் நிரப்பி, இதோ வந்தேன், என் மணவாளனை சந்திக்க வந்தேன், என்னை ஆயத்தப்படுத்தினவரை சந்திக்க வந்தேன் என்று சொல்லி அந்த இயேசு என்கிற மணவாளனோடு கூட நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காக உன்னை மறுரூபப்படுத்துவதற்கு தான் ஆவியானவர் விரும்புகிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். காரியங்கள் அதற்காகத்தான் நடக்கப்படுகிறது. என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுவேன் என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு போன வாரத்தில் நேபாளத்தில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு சகோதரன் படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். நேபாளத்தில் ஒரு பாஸ்டர் கிறிஸ்துவை பிரசங்கித்தினால் ஒரு சிமெண்ட் சிலுவையில் கட்டி வைத்து அவரை தீ கொளுத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்கள் தமிழகத்துக்கும் தூரத்தில் இல்லை, அந்த நாட்கள் இந்தியாவுக்கும் தூரத்தில் இல்லை. உபத்திரவம் பெருகும் போது அறிந்து கொள், உன் ஆண்டவர் வருகிறார், உன் ஆண்டவர் வருகிறார், உன் ஆண்டவர் வருகிறார். அதற்காகத்தான் இந்த புஸ்தகத்தை இந்த கூட்டத்தின் முடிவில் கொடுப்பதற்கு என்று தீர்மானித்தோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவரை சந்திக்கவனை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவரே. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேளுங்க, ஆவி வேணுமா ஆவியானவர் வேணுமா? ஆயத்தப்படுத்துகிறவர் வேணுமா அலக்களிக்கிறவர் வேணுமா? அல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்தி, அதனால தான் நான் இந்த பாடலுடைய கடைசி கவி எப்படி பாடினேன் நேற்று சொல்லிட்டேன். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். எல்லாரும் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். மறுபடியும் சொல்லலாம். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். சிறுவர்களும் பெரியவர்களும் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு, ராணி ஆக்குறதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு, ராணி ஆக்குறதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? நான் அதனால தான் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சபைக்கு பேரு பியூட்டி பார்லர். சபைக்கு பேர் என்னது? பியூட்டி பார்லர்ல பொண்ணை கொண்டு போய் பொண்ணு கோலத்தில் உட்கார அலங்கரிச்சு, முடி நீளமா நீட்டிக்கிட்டு இருக்கிற முடியெல்லாம் சுருட்டி விட்டு, எல்லாத்தையும் பவுடர் போட்டு கலரெல்லாம் மாத்தி அவளை ரெடியாக்கி கொண்டு வர மாதிரி சபையினுடைய வேலை என்னையா? மணவாட்டனுக்கு ஏற்ற மணவாட்டிய பியூட்டி பார்லர்ல ஆயத்தப்படுத்துறது. இந்த ஆளுங்கள்லாம் பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன்ஸ், அவ்வளவுதான்.
அல்லேலூயா. ஆனா சில ஆளுங்க வேற மாதிரி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பற்றி கவலைப்படாதீங்க. என் சபை என்ன ஆயத்தப்படுத்துதா, என் சபை என்ன ஆயத்தப்படுத்துதா, ஆயத்தப்படுத்துற சபையில போய் இருந்துக்கிடுவேன் பிரதர். என்னையும் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு மக்களை ஆதாயப்படுத்துற இடத்துல தான் எனக்கு இடம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அது மாத்திரம் போதாது, உள்ளுக்குள்ள கோணலா கிடக்குதே, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகணும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு அங்க சபையில இருந்தா மட்டும் போதாது, உள்ளுக்குள்ளேயும் கோணல் நிறைய இருக்குது, இதெல்லாம் நேரம் ஆகணும். என்ன ராஜா வரார், ராஜா வரார், ராஜா வரார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடலாம். ராஜா வந்தார்னா மறுரூபமாக்கப்பட்டவனாக, அவரை போல அவருடைய சாயலாக, தாழ்மையின் சொரூபத்தை எடுத்து அவருடைய சாயலாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, கை நிறைய கனிகளை அவருக்கு கொண்டு போய், வெறும் கையா வரல ஆண்டவரே, இதை வந்திருக்கேன்னு சொல்லுறதுக்கு, என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் கவனம் இல்லாம இருந்துட்டேன். இவ்வளவு நாள் வரைக்கும் வெறும் ஆவி ஆவின்னே சொல்லிட்டேன். இப்ப ஆவியானவர் என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு, என்ன அலங்கரிக்கிறதுக்கு, என்ன சம்பூர்ணமா விட்டு கொடுத்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதற்கு என்ன பூரணமா விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், என்ன பூரணமா ராஜா வர்றாரு அவரை சந்திக்கிறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அமைதியா எழுந்து நின்றா உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் வரும்போது என்னை தகுதியுள்ளவனாக, கனி நிறைந்த வாழ்க்கை உள்ளவனாக, அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவனாக, பண்ணுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக, இந்த தேசத்திலே அவரை வெளிப்படுத்துகிறவனாக, மறுரூபமாக்கப்பட்ட குணத்தை உடையவனாக, மறுரூபமாக்கப்பட்ட சுபாவத்தை உடையவனாக, என் இயேசுவை போல அந்த சாயலாகத்தானே, அந்த சாயலாகத்தானே மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய என் ஆவியானவர் விடுதலையோடு கூட எனக்குள்ளே கிரியை செய்வதற்கு என்னை ஒட்டுக் கொடுக்கிறேன். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதற்காக நீ என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய போகிறாய், உன் சுத்திகரிப்புக்கு என்ன செய்ய போகிறாய், உன் பரிசுத்தத்துக்கு என்ன செய்ய போகிறாய், உன் மறுரூபத்திற்கு எதை விட போகிறாய். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிற பணிக்கு, கட்டுகிற பணிக்கும் பாழாய் கிடந்தவைகளை தூக்கி நிறுத்துவதற்கு அல்லவோ தேவன் உன்னை விடுதலையாக்கினார். உன்னுடைய சிறுமையை பார்த்து, உன்னுடைய தாழ்மையை பார்த்து, உன்னுடைய காயத்தை பார்த்து, உன்னுடைய கட்டுகளை பார்த்து அதற்கல்லவோ உன்னை விடுதலையாக்கினார். அவர்கள் பாழாய் கிடந்தவர்களை எடுத்து கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாய். ஆண்டவரை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை எங்களை நம்புங்க, எங்களை நம்புங்க, எங்க நம்புங்க. தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த எல்லா சபைகளை, குடும்பங்களை, தனி வாழ்க்கையை, மாவட்டங்களை, மாநிலங்களை, தேசங்களை என் மக்களை பாருங்க அண்ணுங்க, ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தலோடு நிக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு பலம் தாங்க சாமி, பலமுள்ள ஆவியானவர்களை ஆட்கொள்வீராக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக.
இவர்கள் வார்த்தையில் அதிகாரம் துணிப்பதாக, இவர்கள் வாழ்க்கையில வரங்கள் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவ கிருபை, தேவ வரங்கள் சம்பூர்ணமாக சம்பூர்ணமாக வெளிப்படுவதாக. நடந்து சொல்லும் போது கிராமங்கள் அசைவதாக, நடந்து செல்லும் போது தெருக்கள் அசைவதாக, குடும்பங்கள் அசைக்கப்படுவதாக, உடைக்கப்பட வேண்டியவர்கள் உடைக்கப்படுவதாக, நொறுக்கப்படுகிறவர்கள் நொறுக்கப்பட வேண்டிய காரியத்தை தேவன் செய்து ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகள் மேல தேவன் கம்முடைய கரத்தை வைப்பீராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன் ஐயா, வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என் ஜெபத்தை தள்ள மாட்டீங்கன்னு நம்புறேன். திருப்பத்தூர் பகுதியில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கு எழுந்து பிரகாசிக்கிறத நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திட்டும், தங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்திட்டோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. கரங்களை உயர்த்தி ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு